ml நாங்கள் வந்து 250 லிட்டர் மெத்தனால் நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்குது? அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்குது? நீங்கள் மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணால் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா? 250 லிட்டர் மெத்தனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு கொடுங்க. அந்த எவிடன்ஸ் கேட்குறோம் நாங்கள். அந்த எவிடன்ஸ் எங்கே? அந்த எவிடன்ஸ் கொடுங்க. மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணணும். எந்த ஒரு இது இல்லாமல் நான் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 ml மட்டும்தான் ஒருத்தர் மேலே இருந்தாக்கா அவனுக்கு 90 நாள் கழிச்சு அவனுக்கு வந்து பேல் கிடச்சிரும். அதுதானே ஒவ்வொரு முறை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. சாதாரணமாக கணக்கு பண்ணி பாருங்கள். ஒருத்தன் வந்து 3 பேக்கெட் நான் குடிக்கிறேங்கிறான். 3 பேக்கெட் ஒருத்தன் குடிக்கிறான்னா ஒரு பேக்கெட் 200 ml 600 ml ஒருத்தர் குடிக்கிறான். 160 பேர் வந்து அது குடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு? அப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் கணக்கு தானே இருக்குது, ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இது. அப்போ ஏன் உங்களுக்கு மறுபடியும் பெயில் கொடுத்துட்ருக்கீங்க? அது எனக்கு புரியல. எங்கே பிரச்சனை இருக்குது? ஸோ அதுதான் இதுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது, அங்கே முற்றுப்புள்ளி வச்சாதான் ஒரு பிரச்சனை வரும்போது கேன்சர் மாதிரி தான். கேன்சர் வந்து வேரோட பிடுங்கி போட்டால் தான் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட் பண்ண முடியும். அதுதான் இந்த மாதிரி அந்த சாராயம் வியாபாரம். அடி வேரோட பிடுங்கி எடுத்தால் தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் எல்லாருக்கும் லாபம் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு தவிர இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அது பார்க்குறது இல்லை. இப்போ அப்பகுதியில் வந்து 5 பேர் இறந்துருக்காங்க, பெண்கள் 2 பேர் உங்களோட இருக்காங்க. அப்பகுதி மக்களுக்கு நீங்கள் உங்கள் சார்பாக ஏதாவது விழிப்புணர்வு ஆணைய சார்பாக ஏதாவது இல்லையே? ஆணைய சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இல்லை, பகுதி மக்களுக்கு நாங்கள் அப்படி வேண்டாம். இது வந்து குறிப்பாக வந்துட்டு இப்போ பெண்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மது குடித்து பெண்கள் ஆண்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பழக்கம் இருக்கும்போது அதை பிரித்து பார்க்காதீங்க. இல்ல பெண்கள் அதிகமா அந்த மாதிரி 5 பேர் பெண்கள் இறந்திருக்காங்க. 61 பேர்ல 5 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. நீங்க அப்படி பிரிச்சு பார்க்காதீங்க. உயிர் தான். அது ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் இளைஞர் இருந்தாலும், சரிங்களா? ஸோ ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. ஒரு பொண்ணை இறந்துட்டாக்கா 5 பெண்கள் இறந்துருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே. 2 குடும்பத்துலேருந்து தாய் தந்தை 2 பேர் இறந்துருக்காங்க. 4 குழந்தை டோட்டல் அனாதை. 10 வயசு 12 வயசு 14 வயசு அப்படி குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைங்க அப்பா அம்மா பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த குழந்தைங்க நிலைமை நினச்சி பாருங்க. ஸோ இது ஆண் பெண் நான் சொல்லலை. கள்ளச்சாராயம் ஸ்பெஷலாக நீங்கள் விற்கிறீங்களா? டாஸ்மாக் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதை தாண்டி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆண் பெண் பிரித்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உயிர் தான். உயிர் போனது திரும்பி வரப்போகிறது இல்லை. தாய் தந்தை 2 பேர் இறந்துருக்காங்க. 4 குழந்தை டோட்டல் அனாதை. 10 வயசு 12 வயசு 14 வயசு அப்படி குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைங்க அப்பா அம்மா பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த குழந்தைங்க நிலைமை நினச்சி பாருங்க. ஸோ இது ஆண் பெண் நான் சொல்லலை. கள்ளச்சாராயம் ஸ்பெஷலாக நீங்கள் விற்கிறீங்களா? டாஸ்மாக் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதை தாண்டி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆண் பெண் பிரித்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உயிர் தான். உயிர் போனது திரும்பி வரப்போகிறது இல்லை.